பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க. அதாவது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால், அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை ஜோதிடம், அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா, அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள், சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற அனைத்து 4 கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம். அதாவது புதன், சுக்கிரன், குரு, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதாவது முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான், இவங்களை செவ்வாய், இந்த 5 கிரகங்களுக்கும் வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது. ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு 5வது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து 5வது ராசியில் சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமைகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், பயப்படுறோம், ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதுவே சனி பெயர்ச்சி, அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல. அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம். சில நேரங்களில் அது அந்த ராசியில், இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த தடவை மீன ராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீன ராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அது நவம்பர் 27 வரைக்கும் வக்ரம் நிலையில் தான் இருப்பார். நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாள் சனி வக்ரம் ஆகிறார். அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால், அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ஒரு ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னும்போது, இப்போ 3, 6, 11 இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க. அப்போ அது இப்போது வக்ரம் அடைகிறதுன்னு சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார். சனி பகவான் கெடு பலனை வழங்கி கொண்டிருக்கிறார். எதுவும் வீடு கட்ட முடியல, ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா, இப்போ இந்த சனி வக்ரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும். சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த காலகட்டங்கள் திடுதுப்புன்னு நல்லது நடக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இந்த 2.5 வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார். கடகம் 5ஆம் இடம், 6ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் விருச்சிகம்,
விருச்சிகம் வரைக்கும் சூரியன் செல்கிற காலம் நவம்பர், அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். வக்ரகதியில் இருந்தால், எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க. இப்போ பாருங்கள், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகணும்னே இந்த 138 நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க. அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும், நல்ல பலன் நடந்துகிட்டவங்களுக்கு கெடுபலனாக மாறும் இந்த 138 நாளும். அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை, அதாவது எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அந்த ப்ரெடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசிக்கு சனி பகவான் 10ல் இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போவும் 10ல் தான் இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ என்ன பலனை எதிர்பார்க்கலாம், நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 10ல் இருந்தால் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான உழைப்பு இருந்தது. ரொம்ப உழைச்சிங்க. இந்த கடந்த காலங்கள் அதிகமாக லெபோரியஸ் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்த்தீங்க. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வக்ரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த 138 நாளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகப்படியான உழைப்பு போட வேண்டாம். ஓரளவுக்கு ஆஃபீஸ் போனோமா, 8 ஹவர் 9 ஹவர் வேலை பார்த்தோமா வந்தோமா, இல்லை சொந்த தொழில் ஓரளவுக்கு முன்ன செஞ்ச அந்த அளவுக்கு அப்படியே செய்ய கூடுதலாக உழைச்சிங்க. இப்போ அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் அப்படின்னாக்கா உங்களுக்கு புதுசாக இப்போ முயற்சி பண்ணுறீங்க இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சொந்த தொழிலுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் இந்த 138 நாளும் ஒரு பெருசாக பலனை எதிர்பார்க்க முடியாது. இப்போ 10ல் சனி இருந்தால் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், தாராளமாக செய்யலாம். இப்போ மிதுன ராசி அன்பர்கள் தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து தொழில் வந்து ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அதிகமாக லெபோரியஸ் இருந்தால், அதிகமாக உழைப்பு இருக்கும்பொழுது அதிகமான பலனை எதிர்பார்க்கலாம், இல்லை ஓரளவு பலனையாவது எதிர்பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி ரிவர்ஸ் வக்ரத்தில் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா போன விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்லாக்னஸ், ஒரு தொய்வு ஏற்படும் தொழிலில். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா, மற்றவங்களுடைய டார்ச்சர்கள், அதாவது சக ஊழியர்கள், மேலதிகாரியுடைய டார்ச்சர்கள் இருந்திருக்கலாம். இப்போ அது வந்து ஓரளவுக்கு இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது நல்ல பலனை அனுபவித்தவர்கள் இப்போ இந்த 138 நாளும் கெடுபலனாக மாறும். கொஞ்சம் சரியில்லைங்க, ஒன்றும் சனி 10ல் இருந்தால் அதிகமாக உழைச்சேன் ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதிகமாக முயற்சி போட தேவையில்லை, ஓரளவுக்கு நீங்கள் வழக்கமாக உழைச்சா போதும். ஸோ தொழிலில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துலேயும் நீங்கள் அதிகமாக வந்து 8 ஹவர்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டு, இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் 12ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு உறக்கம் இல்லை, வேலைக்கு ஒன்றும் நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி
உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குது. உங்கள் வண்டி வாகனங்கள் செலவு வச்சது பழுது பார்க்கக்கூடிய ஒரு நிலை, சவாரி கிடைக்குதோ இல்லையோ, இப்போ வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லாவே போச்சு, உழைச்சதுக்கு பலன் கிடைச்சதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருதுப்புன்னு உங்களுக்கு அப்படியே சவாரி போகுதுங்க, ஆனால் வருமானம் அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலை மாறும். அதாவது சவாரினா ஒழுங்கான ஒரு நிலை ஏற்படாது. இல்லை பழுது பார்க்கக்கூடிய செலவு இருக்கும். வண்டி பழுது திடீர்னு பார்த்தா வண்டி பழுதாகிடும், ரிப்பேர் ஆகிடும், அது பார்க்கணும் அப்படிங்கிற நிலை. 7ஆம் இடத்தை சனி பார்த்துது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகிடும். எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் பஞ்சாயத்து கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் ஆளாரே சலன் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் ஒருத்தருக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இருந்தாலும் இந்த சனி 7ஆம் இடத்தை பார்த்து சில பிரச்சனைகளை கொடுத்தார். இப்போ வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்வை உண்டுதான் என்று சொன்னாலும் நல்ல பலன் வாங்கினவங்க கெட்ட பலனையும், கெட்ட பலன் கிடைச்சது உங்களுக்கு நல்ல பலனையும் எதிர்பார்க்கக்கூடிய அம்சம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக உழைச்சிங்க, ரொம்ப முயற்சி பண்ணிங்க, வெளிநாடுலாம் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வேலை பார்க்குறீங்க கொள்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சதுங்க. கொஞ்சம் அந்த அளவுக்கு லெபோரியஸ் ஒர்க்கு இல்லை, பரவாயில்லை. ஆன போதிலும் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் 9ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அதனால் தந்தைக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம், நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு இந்த சனி வக்ரம் அடைவது அப்படின்னும்பொழுது உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் ஏற்கனவே ஏதாவது ஒரு இடத்துல சனி வக்ரமாக இருந்திருப்பார். சனின்னு போட்டு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அந்த பிறப்பு ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு இப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வக்ரமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளும் ரொம்ப அற்புதமான பலன்களை, மின்னல் மாதிரி பலன்களை இந்த சனி பகவான் வாரி வழங்குவார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதை பொறுத்தவரையிலையும் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அசுப செலவையும் கொடுப்பார், சுப செலவையும் கொடுப்பார். நம்ம அதை சுப செலவாக மாற்றிக்கணும். எதை இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி ஏதாவது நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அசுப செலவுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் காலம் இந்த 138 நாளும் சாதகம் அப்படின்னு சொன்னாலும் வேலை பலு சாதகமாக தான் இருக்கும், கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். ஆனால் வேலை பலு அந்த அளவுக்கு இருக்காது. வெளிநாடு போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி நீங்கள் இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய தாய் பத்திரத்தை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா இருக்கா இடம், எந்த டிஸ்பியூட்டும் இல்லையா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். மற்றபடி இந்த காலகட்டங்கள் 138 நாளும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரனை வழிபாடு கூட பண்ணலாம். நல்லா ஓரளவு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குரு ராசியில் இருக்கார், 3ல் கேது இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலனை வாரி வழங்கணும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 9ல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. அதனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சனி பகவானும் உங்களுக்கு
பிறப்பு ஜாதகத்தில் வக்கிரமாக இருந்தால் இப்போவும் அவர் நல்ல பலனையே செய்வார். ஏன்னா அப்போ மைனஸ்லாம் இப்போவும் அது மைனஸில் தானே இருக்குது. மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாறும். மற்றபடி இந்த சனி வக்ரம் பெறும் இந்த 138 நாளும் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்ல பலனை எதிர்பார்த்து கிடைச்சவங்களுக்கு கெடுபலனும் கிடைக்கலாம். கெடுபலன் நல்லதே நடக்கலைங்க எங்களுக்கு அப்படின்னா இப்போ நல்ல பலன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது ராசி அப்படின்னும்போது ஒரு 30% தாங்க ராசி பலன் கோச்சாரம் என்பது. மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்தி தான் 70% சொல்லும். அப்போ அந்த 70% சிறப்பாக இருந்தால் அந்த 30% ஒன்றும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. இருந்த போதிலும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 138 நாளும் ஓரளவுக்கு நீங்கள் சனி பகவான் கெடுபலன் கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு காம்பன்சேட் குருவும் ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன. நன்றி. வாழ்க வளமுடன்.